அதிமுக உட்கட்சி விவகாரம்னு ஊடகங்கள்ல வருது. அது உட்கட்சி விவகாரமே கிடையாது. முதல்ல காரணம், வழக்கு தொடுத்திருக்கிற 6 பேருமே அதிமுகவினுடைய கட்சிக்கு அடிப்படை உறுப்பினராக கூட சம்பந்தப்படாதவர்கள். அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தவிர வேறு யாரும் உரிமை கோர முடியாது. அதே போல உட்கட்சி விவகாரங்களில் யார் நீதிமன்றத்தை நாடுகிறார்களோ அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர் உரிமை நீதிமன்றத்தை நாடிய உடனே சென்று விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது என்பதுதான் அதிமுக உட்கட்சியினுடைய தேர்தல் அதிமுக சட்டத்திட்ட விதிகளினுடைய சாராம்சம். அதை தாண்டி இப்போது இந்த வழக்கை பொறுத்தவரையில எந்த அமர்வு தடை விதித்ததோ அதே அமர்வு இன்றைக்கு தடையை விலக்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு இயக்கத்தை பற்றியோ ஒரு கட்சியை பற்றியோ விசாரணை நடத்துகிற போது அந்த இயக்கத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளையும் கருத்தில் கொண்டுதான் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது அஇஅதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி சம்பந்தமில்லாத ஒரு நபர் உரிமை கோர முடியாது, இதனுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது என்று தெளிவாக விதி இருக்கிற போது அதன் மீது தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது என்பதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடை தவிர தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது, தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லை என்று நாங்கள் எந்த விதத்திலும் சொல்லவில்லை. அப்படி அதை கருத்தில் கொண்டுதான் இதே அமர்வு எங்களுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இப்போது விசாரணை நடத்தலாம் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. முழுமையான உத்தரவு கிடைக்கப்பெற்ற பிறகு அதில் சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சங்களை கருத்தில் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக எங்களுடைய பொதுச் செயலாளரை கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாபு முருகவேல் சார். நன்றிமா.